गजाननं भूतगणाधिसेवितं कपित्थजम्बू फलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्। ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास நாள்தோறும் உனை நான் பாட வேண்டும் நான் பாட உந்தன் அருளாசி வேண்டும் ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா. திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே மலர்மேவிடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே மலர்மேவிடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே அழகான மலைவாசனே ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச. வணக்கம். வியாழக்கிழமை ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி மன்மத வருஷம் சித்திரை மாதம் 10ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் மிருகசீரிஷம் மதியம் 3:10 வரையிலே. அதன் பிறகு திருவாதிரை நட்சத்திரம் மதியம் 3:10க்கு ஆரம்பமாகிறது. அதுவரையில் மிருகசீரிஷம். திதி வளர்பிறை பஞ்சமி. யோகம் நன்றாக இல்லை. விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டம நாள். இன்று வாஸ்து நாள். இன்று ஸ்ரீ சங்கர ஜெயந்தி. ஆதிசங்கர பகவத்பாதால் அவதரித்த நாள். ஆதிசங்கரர் அவதரித்து சற்றேறக்குறைய 1227 ஆண்டுகளாகின்றன. ஒரு கணக்குப்படி 1222, மற்றொரு கணக்குப்படி 1227. அதாவது அவர் வாழ்ந்த காலம் என்று கருதப்படுவது 788 கிபி 788 முதல் 820 வரை. 820 AD வரையிலே அவர் வாழ்ந்திருக்கிறார். 788 AD லிருந்து 820 AD. கிபி 788 முதல் கிபி 820 வரை ஆதிசங்கரர் வாழ்ந்த காலம். அவர் தன்னுடைய பாடல் ஒன்றிலே அம்பிகையை பற்றி பாடும் பொழுது ஞானசம்பந்தரை பற்றி குறிப்பிடுகிறார். ஞானசம்பந்த பெருமானுக்கு அம்பிகை சீர்காழியிலே ஞானப்பால் ஊட்டியதை நினைவுபடுத்தி அந்த தமிழ் குழந்தைக்கு திராவிட சிசுஹோ என்று சொல்லி அந்த திராவிட சிசுவிற்கு நீ பால் கொடுத்தாயே அம்பிகையே, அத்தகைய ஒரு கருணை யாருக்கு வரும்? எனக்கு அந்த மாதிரி பாக்கியம் கிடைக்காதா?
அத்தகைய பாக்கியம் யாருக்கு கிடைக்கும், எனக்கு கிடைக்காதா என்னும் பாவனையிலே அதை ஒரு பாடலிலே குறிப்பிடுகிறார். ஆகவே ஆதிசங்கரர் வாழ்ந்த காலம் என்று பார்த்தால் அது சற்றேறக்குறைய ஞானசம்பந்த பெருமான் வாழ்ந்த காலமும் அவர் வாழ்ந்த காலமும் ஒன்றாகத்தான் இருக்கும் என்று யூகிக்க முடிகிறது. இன்றைய தினம் ஆதிசங்கரின் அவதார திருநாள். காலடி என்னும் கிராமத்திலே அவர் அவதரித்தார். அந்த காலடி என்னும் கிராமம் தற்போது கேரள மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு சிற்றூராக விளங்குகிறது. 1904 தான் ஆதிசங்கரர் பிறந்த இடம் இதுதான் என்று ஊர்ஜிதமாக சொல்ல முடிந்தது. அப்போதைய சிருங்கேரி ஆச்சாரியாளாக இருந்தவர் காலடிதான் ஆதிசங்கரர் பிறந்த இடம் என்பதை கண்டுபிடித்து சொன்னார். அதன் பிறகு அனைவரும் அதை ஒப்புக்கொண்டு காலடியிலே ஆதிசங்கரருக்கு நினைவு சின்னங்கள் எல்லாம் கட்டப்பட்டன. ஆதிசங்கரர் மறைந்த காலத்திலிருந்து தான் கொல்லமாண்டு என்னும் ஒரு சகாப்தம் உருவாயிட்டு. இப்போ கொல்லமாண்டு அப்படின்னு நம்ம ஒன்று சொல்றோம். அந்த கொல்லமாண்டு அப்படிங்கிறது ஆதிசங்கரர் எப்பொழுது வாழ்ந்து மறைந்து சித்தி அடைந்தாரோ அதிலிருந்து தான் ஆரம்பம் என்றும் ஒரு கணக்கு சொல்லப்படுகிறது. ஆகவே கொல்லமாண்டு என்பது ஆதிசங்கரருடைய எரா, அந்த பீரியட் என்று சொல்லப்படுகிறது. இன்றைய தினம் சங்கர ஜெயந்தி. இன்றைய தினத்திற்கான ராகு காலம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை, யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை, குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. நல்ல நேரம் என்னும் சுபஹோரைகள் காலை 9 மணி முதல் பகல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் 7 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சூரியன் புதன் செவ்வாய், ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் சந்திரன், கடகத்தில் குரு, கன்னியில் ராகு, விருச்சிகத்தில் சனி, மீனத்தில் கேது. திருக்கோவில்களில் இன்று மதுரை ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கைலாச வாகனம் காமதேனு வாகனத்தில் சுவாமி அம்பாள் புறப்பாடு, வீரபாண்டி கௌமாரி அம்மன் புறப்பாடு, திருவையாறு, திருநீலக்குடி, திருச்சி, திட்டை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, தஞ்சை பிரகதீஸ்வரர், கும்பகோணம் உட்பட பல்வேறு தலங்களிலே இன்றைய தினம் சித்திரை திருவிழா ஆரம்பம். திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலில் வசந்த உற்சவம் ஆரம்பமாகிறது. சிருங்கேரியில் சங்கர ஜெயந்தி வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. மேஷ ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். 3ஆம் இடமாகிய மிதுனத்திலே சந்திரன் அமர்ந்து கொண்டு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு புகழை தேடித் தருகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். செல்வாக்கு அதிகரிக்கும். செல்வ நிலையிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். மிக மிக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். கணவன் மனைவியரிடையே நல்ல ஒற்றுமையும் அன்னோன்யமும் அதிகரிக்கும். இல்வாழ்க்கை நல்வாழ்க்கையாக அமைகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. பிள்ளைகளின் முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். 5 குடைவன் ராசியிலே உச்சம் பெற்றிருப்பதால் புத்திரர்களின் முன்னேற்றம் மிக அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். உயர் பதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மிகப்பெரிய பதவிகள் ஏதேனும் உங்களுக்கு வரலாம். நீங்கள் பணிபுரியும் இடத்திலேயே உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற ஒரு மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் விளங்கும். ரிஷப ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். ராசிக்கு 2ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு மிகச் சிறந்த நாள். ராசியிலே ராசி அதிபதி ஆட்சி பலம் பெற்று தனித்திருக்கிறது. பெரும்பாலான கிரகங்கள் இப்பொழுது ஓரளவு நன்மை அளிக்கும் நிலையிலே இருக்கின்றன. 3ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கும் குருவை தவிர பிற கிரகங்கள் அனைத்துமே ரிஷபராசிக்கு இப்பொழுது ஓரளவு நன்மை செய்யும் விதத்தில் அமைந்திருக்கின்றன. எனினும் செலவுகள் சற்று கடுமையாக இருக்கும். ஏராளமான செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் அதற்கேற்ப வரவுகளும் வருகின்ற நாளாகவும் இந்த நாள் விளங்கும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். மிதுன ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் விளங்கும். ராசியிலே சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள். நாளை காலை 10:54 வரை உங்கள் ராசியிலே சந்திரன் இருக்கப் போகிறது. இப்பொழுது சந்திரன் ராசியில் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நேரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் விளங்கும். பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். தனஸ்தானமாகிய 2ஆம் இடத்திலே குரு அமர்ந்து கொண்டு உச்சம் பெற்று
மிகப்பெரிய நன்மைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறது. தொழில் ரீதியாக மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஏற்படும். சுய தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் அந்த தொழிலை விரிவுபடுத்துவதற்கான ஆலோசனைகளை செய்து கொண்டிருப்பார்கள். நட்பு வட்டாரம் விரிவடையும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். உங்களது செல்வாக்கும் செல்வ செழிப்பும் பன்மடங்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் விளங்கும். கடகராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசி அதிபதி 12ஆம் இடமாகிய விரயஸ்தானத்திலே அமர்ந்தாலும் உங்களுக்கு மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்கின்ற ஒரு வாய்ப்பு இந்நாளில் உருவாகும். ராசிக்கு 11ஆம் இடமாகிய ரிஷபத்திலே சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. 10ஆம் இடமாகிய மேஷத்திலே செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. 2ஆம் வீட்டோனாகிய சூரியன் இப்பொழுது 10ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருக்கிறது. மிகச்சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். தொழில் வளர்ச்சி அமோகமாக இருக்கும். ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும். ஆலய தரிசனம் செய்யும் வாய்ப்பு உருவாகும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். சிம்ம ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். தொழில் தொடர்பான பல வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் வழங்கும். நீங்கள் எந்த தொழில் இருந்தாலும் தொழிலிலே மகத்தான ஒரு வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு இப்பொழுது உருவாகிறது. ராசிக்கு 10ஆம் இடமாகிய ரிஷபத்தில் அதற்கு அதிபதியான சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் தொழில் முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். ராசி அதிபதி உச்சம் பெற்று செவ்வாயோடும் புதனோடும் இணைந்திருக்கின்றது. இது ஒரு மிகச் சிறப்பான ஒரு கிரக சேர்க்கை உங்கள் ராசியை பொறுத்தவரை. இன்றைய தினம் 11ஆம் இடத்தை சந்திரன் ஆகவே எடுத்த காரியம் அனைத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். கன்னி ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். தொழில் வளர்ச்சி அடையும். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தடைகள் அனைத்தும் நீங்கும். தொழில் தொடர்பான தடைகள் அனைத்தும் முற்றிலுமாக நீங்கிவிடும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மிகச்சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவருடனும் மகிழ்ச்சியாக பொழுதை கழிக்கக்கூடிய ஒரு நாளாக இந்நாள் இருக்கும். துலா ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசி அதிபதி 8ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்று 2ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற அற்புதமான ஒரு நேரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 9ஆம் இடமாகிய மிதுனத்தில் சந்திரன் அமர்ந்திருக்கும் நாள். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். அயல்நாட்டு தொடர்புடைய தொழில் செய்பவர்களுக்கு இப்பொழுது பன்னாட்டு நிறுவனங்களிலே உள்ளவர்களுக்கு அதிக தொழில் முன்னேற்றம் ஏற்படும். ஒரு சிலருக்கு கடல் கடந்து செல்வதற்கான வாய்ப்பு உருவாகும். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடும் ஒரு அற்புதமான நேரம் இப்பொழுது நெருங்கி கொண்டிருக்கிறது. உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். தொழில் வளர்ச்சி, குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை, ஆரோக்கியத்தில் முன்னேற்றம், பொருளாதார நிலையிலே முன்னேற்றம் என அனைத்தும் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். விருச்சிக ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் ஆகவே சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமாக செய்ய வேண்டும். மனதிலே தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்களும் தடுமாற்றங்களும் இருக்கும். ஆகவே அவசரப்பட்டு ஏதேனும் ஒன்றை எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்துவிடக்கூடாது. பேசும்பொழுது நாம் என்ன பேசுகிறோம், யாரிடம் பேசுகிறோம், எந்த சொற்களை இவர்களிடம் பயன்படுத்த வேண்டும் என்பதை அறிந்து புரிந்து பேச வேண்டும். வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு எதையோ சொல்லிடக்கூடாது. ஒவ்வொரு சொல்லும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும். சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லுஞ்சொல் இன்மை அறிந்து என்று சொல்லுகின்ற சொல் அனைத்தும் மிகவும் பத்திரமாக பயன்படுத்த வேண்டும். இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. ஆகவே இந்நாளிலே நீங்கள் பேச்சிலே நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். தனுசு ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறும் என்று சொல்லலாம். மிக மிக அற்புதமான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. 8ஆம் வீட்டோனாகிய சந்திரன் 7ஆம் இடத்திலே அமர்ந்து மிக அற்புதமான நன்மைகளை செய்யக்கூடிய நிலையிலே அமைந்திருக்கிறது. ஆகவே இது ஒரு நல்ல நாள். 5ஆம் இடத்திலே ஏற்பட்டுள்ள கிரக சேர்க்கை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தொழில் முன்னேற்றத்தை கொடுக்கும். சூரியன் செவ்வாய் புதன் சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. 9க்குடைய சூரியன், 5க்குடைய செவ்வாய், 7, 10க்கு அதிபதியான புதன் ஆகிய கிரகங்கள் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. இந்த 3 கிரக சேர்க்கை 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே ஏற்பட்டிருப்பதால் மிகப்பெரிய பதவிகளெல்லாம் உங்களை தேடி வரும். உங்களுடைய நீண்ட நாளைய ஆசைகளெல்லாம் இப்பொழுது நிறைவேறும். உயர் பதவிகளுக்கு உங்கள் பெயர் பரிந்துரைக்கப்படும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும்.
மகர ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. ராசிக்கு 6ஆம் இடத்திலே சந்திரன் அமர்ந்து கொண்டிருக்கிறது. 7ஆம் இடத்து குரு ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. உங்கள் ராசிக்கு யோகாதிபதியான சுக்கிரன் இப்பொழுது பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் மிகச் சுலபமாக உங்களது பெரிய வேலைகளெல்லாம் முடிந்துவிடும். நீங்கள் திட்டமிட்டு கொண்டிருக்கும் மிகப்பெரிய பணிகளையெல்லாம் மிக சுலபமாக செய்து விடுவீர்கள். உங்களது எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும், ஆசைகளெல்லாம் நிறைவேறும். பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். குறிப்பிடத்தக்க நல்ல வளர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரம். கடன் தொல்லை ஏதேனும் இருந்தால் அவற்றையெல்லாம் இப்பொழுது அடைத்து விடுவீர்கள். பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு மிகவும் சாதகமான நிலையிலே இருக்கின்றன. அஷ்டமாதிபதி சூரியன் உச்சம் என்பதை தவிர பிற கிரகங்கள் அனைத்துமே உங்களுக்கு நன்மை செய்யும் நல்ல நிலையிலே இருக்கின்றன. ஆகவே அதிக அளவில் நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். கும்பராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வளமான வாழ்க்கைக்கு வழி தெரிய போகின்ற ஒரு நேரம் இப்பொழுது நெருங்கி கொண்டிருக்கிறது. தொழிலிலே மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்று சொல்லலாம். நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி உங்கள் தொழிலிலே ஏற்பட போகிறது. இருக்கும் தொழிலை தொடர்ந்து நடத்தலாமா அல்லது விட்டுவிடலாமா என்று யோசித்து கொண்டிருக்கும் நிலையிலே இருப்பவர்களுக்கு திடீரென ஒரு அதிர்ஷ்ட காற்று வீசப்போகிறது. அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறப் போகின்றன. தொழில் ரீதியாக மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்பட போகிறது. பொருளாதார நிலையிலும் அமோக வளர்ச்சி ஏற்பட போகிறது. அதற்கான அறிகுறிகள் இன்றைய தினம் தெரிய வரும். நற்செய்திகள் வந்து சேரும். புதிய ஒப்பந்தங்களிலே கையெழுத்திடுவீர்கள். புதிய தொழில் துவங்குவதற்கான வாய்ப்பு உருவாகும். அதற்கு தேவையான பணம் கிடைக்கும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக கும்பத்திற்கு இந்நாள் விளங்கும். மீன ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். ராசிக்கு நன்மை செய்யும் விதத்திலே அற்புதமான நிலையிலே சந்திரன் 4ஆம் இடமாகிய கேந்திரஸ்தானத்திலே அமைந்திருக்கிறது. 5 குடைவன் 4ஆம் இடத்திலே அமர்ந்து உங்களுக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறது. 5ஆம் இடத்திலே ராசி அதிபதி உச்சம் பெற்று ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது 9ஆம் பார்வையாக. ராசிக்கும் 10க்கும் அதிபதியான குரு வலுவான நிலையிலே 5ஆம் இடத்திலே பூர்வ புண்ணியஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருக்கிறது. மிகச்சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்கப் போகிறது. வலுவான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. ஆகவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஏற்படும். மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். ஆரோக்கியத்தில் சற்று அதிக கவனம் தேவை. தொழில் வளர்ச்சி அமோகமாக இருக்கும். தொழிலை மிகச் சிறப்பாக விரிவுபடுத்துவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுடன் கூடிய ஊதிய உயர்வு கிடைக்கும். நாளைய விசேஷங்கள். நாளைய தினம் சஷ்டி விரதம். மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன், நங்கநல்லூர். வணக்கம். उषःसन्ध्या समासन्ना जनास्वत्सेवनोत्सुकाः उत्तिष्ठ त्वं जगन्नाथ सुप्रभातं वदामि ते भगवन् सङ्गमेश त्वम् उत्तिष्ठ वरदो भव उत्तिष्ठ त्वं जगन्मातः सुकाल्यां वेदनायिके. ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில் சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும், மென்மேலும் வளர்ச்சி அடையவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. ஸ்ரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமக. ஓம் கம் கணபதையே நமக. அபராஜித பிங்காட்சா நமஸ்தே ராமபூஜிதா. கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும்.
ஜெயந்தி மங்களா காளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி ஸ்வாகாசுதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக. விகனச மகா குருவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான மன்மத வருடம் சித்திரை மாதம் 10ஆம் தேதி 23/4/2015 வியாழக்கிழமையான இன்று பல நல்ல ஆன்மீக விஷயங்களை பற்றி பார்க்கலாம். கோபூஜை அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாருக்கும் தெரியாத விஷயம் ஒன்றும் கிடையாது. பொதுவாக பூமியை பூஜிக்கிறோம், பசுவை பூஜிக்கிறோம். இந்த கோமாதான்றது நம்ம இந்து சம்பிரதாயத்தில் ஆரம்பத்திலேருந்து முடிவு வரைக்கும் பசு இல்லாத ஒன்றுமே இல்லை. நான் ஆதி அந்தம்னு சொல்கிற காரணம் அப்புறம் இன்னொரு சந்தர்ப்பம் சொல்கிறோம். பசு எப்படி சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு பார்க்கும்பொழுது நீங்கள் ஜோதிடத்தில் கூட உஷத் காலத்தில் வரக்கூடிய பிரம்ம முகூர்த்தம், அபிஜித் முகூர்த்தம், அடுத்து கோதூளி முகூர்த்தம்னு உண்டு. அதாவது பசுவோட கூட்டங்கள் அப்படியே பசு கூட்டமாக தெருவில் வரும்பொழுது அதனோட குழம்பு அந்த புழுதியில் பட்டு தெரிக்கக்கூடிய நேரம்னு சொல்லுவோம். அந்த மாலை நேரத்தில் பசு மேய்ச்சலுக்கு போயிட்டு திரும்பி வரும்பொழுது அந்த பசுவோட அந்த தூள் காலில் இருக்க அந்த தூசி பறக்கிறத அந்த நேரத்தை வந்து கோதூளி அப்படின்னு சொல்லி அந்த ரொம்ப விசேஷமான முகூர்த்தம்னு சொல்லுவாள். இந்த பசுன்னு பார்க்கும்பொழுது பசுவோட பால் க்ஷீரம், அப்புறம் தயிர், பசுவோட மூத்திரம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாணம், அப்புறம் பசுவோட நெய், பசு நெய், இது 5 சேர்ந்தது தான் பஞ்சகவ்யம் அப்படின்னு சொல்லுவாள். நீங்கள் வந்து விருதி தீட்டாக இருந்தாலும் அபர தீட்டாக இருந்தாலும் அது போகிறதுக்காக இந்த பஞ்சகவ்யம் உபயோகப்படுத்துறது உண்டு. விருதினா வீட்டில் குழந்தை பிறக்கிறது, கிரகப்பிரவேசம் பண்ணுறது, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அபர தீட்டுன்னு சொல்லும்போது எல்லாருக்கும் தெரியும் அந்த 10 நாள் தீட்டு. இந்த காலங்கள்லேயும் இந்த பஞ்சகவ்யத்தை பயன்படுத்துறது உண்டு. இப்போ இந்த பசுவோட சிறப்பை சொல்லணும் அப்படின்னா அந்த பசுவை பூஜிக்கிறதுனால நம்ம வம்சம் எப்படி விருதி அடையிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திலீப மகாராஜா சக்கரவர்த்தியோட கதை தெரியும். அவர் வந்து இந்திரலோகம் போய் எல்லாரையும் பூஜித்தார். ஆனால் காமதேனுவை மட்டும் பிரதட்சணம் பண்ணாமல் திரும்பி வந்துட்டார். அது பசுவிலேயே பசுக்கெல்லாம் தாய் இல்லையா, அந்த அந்த பசுவை சுற்றி வராமல் பூலோகத்துக்கு வந்த தோஷத்தால் அந்த தோஷத்தில் சாபம் வருது. அந்த சாபம் விலகிறதுக்கு காமதேனுவோட கன்று குட்டியாக இருக்கக்கூடிய நந்தினியை வந்து மேய்ச்சலுக்கு ஆஷின்னு போய் பராமரித்து தான் சொல்வாள். அதுக்கப்புறம் ரகுவம்சம் வந்தது எல்லாருக்கும் தெரியும். இந்த ரகுவம்சம் அப்புறம் அந்த ரகுவம்சத்தில் தான் சூரிய வம்சத்தில் ராமச்சந்திரன் ராமபிரான் பிறக்கிறார். இந்த ரகுவம்சம் அங்கேருந்து சிறப்பாக ஆரம்பிக்கிறது. இந்த இன்னும் விசேஷங்களை சொல்லணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த பசுவோட விசேஷங்களை சொல்லணும்னா, அதாவது காமதேனுவோட விசேஷங்களை சொல்லணும்னா நிறைய சொல்லிகிட்டே போகலாம். இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து பூஜை பண்ணுறோம், ஹோமம் பண்ணுறோம். முதல்ல ஆரம்பிக்கிறது பசு விரட்டி, அதாவது அக்னி பிரதிஷ்டைன்னு சொல்லுவாள். அந்த அக்னியை வச்சு ஆரம்பிக்கக்கூடியது பார்த்திங்கன்னா பசு விரட்டியில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பசு நெய்யில் ஆகுதி கொடுக்குறோம். அது பசு நெய்யில் ஆகுதி கொடுக்குறோம். அப்புறம் அந்த யஜ்ஞத்தில் பசும்பாலும் பயன்படுத்துகிறோம். எதுக்கு சொல்ல வரோன்னா பசு விரட்டியில் ஆரம்பித்து உங்களுக்கு வந்து பசு நெய்யில் செய்து அந்த ஹோமமாகப்பட்டது பூர்த்தி அடைகிறது. அதேமாதிரி கோயில்களில் போனீங்கன்னா தீபம் போகிறதுக்கு பசு நெய் தான் விசேஷம். நெய் தீபம் அப்படின்னு சொன்னாலே பசு நெய் தான். இப்படிப்பட்ட ஒரு பசுவை நம்ம ரட்சிக்கிறது தவறிடுறோம். அதுக்கு மேலே பார்த்தா சில வீடுகளில் வந்து பால் கறக்கிற அளவு தான் அதுக்கு பசுக்கு வந்து உணவு கொடுக்குறோம். நீங்கள் வெளிநாடெல்லாம் போனீங்கன்னா அங்கெல்லாம் பால் பண்ணையெல்லாம் பார்த்தா அந்த பசுலாம் அப்படி இருக்கும். ஆனால் அவள் வந்து கடைசியில் அதை வெட்டக்கூட வெட்டிடுவா வேண்டான்னா, ஆனால் அதை உயிரோடு இருக்க வரைக்கும் நல்லா பராமரிக்கிறாள். நாம் என்ன பண்ணிடுறோன்னா வீட்டில் வளர்க்குற பசுவை கூட சரியாக பராமரிக்கிறது இல்லை. அதனால் பசுன்றது நமக்கு தெய்வந்தான். அதில் கோமாதான்றது தெய்வந்தான். எந்த இடத்துல பசுக்கள் வந்து கண்ணீர் சிந்தாமல் இருக்கோ, பசுக்கள் எந்த இடத்துல செழிப்பாக இருக்கோ அந்த தேசம் என்றைக்குமே செழிப்பாக இருக்கும்னு சொல்வா. இன்னும் நிறைய விஷயங்களை அடுத்தடுத்து நம்ம பேசலாம். ரொம்ப நன்றி சமைச்சி, நல்ல ஒரு தகவல் நீங்க சொன்னீங்க. தொடர்ந்து முதல் இணைப்பாளர் இன்னைக்கு யார் இங்க இருந்துன்னு பார்த்துடலாம். வணக்கம். வணக்கம், என் பேரு பையன்களுக்கு கேட்கணும். சரிங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க நீங்க? மதுரையில இருந்து பேசுறேங்கண்ணா. சொல்லுங்கம்மா, உங்களுடைய பசங்களுடைய பேர், பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம். பாஸ்டர் 28/9/1981, கன்னி ராசி, உத்தர நட்சத்திரம். சரிங்கம்மா, என்ன சந்தேகம் குறித்து உங்களுடைய மகனுக்காக நீங்க கேட்கணும்?
அந்த பையங்க அவங்க கல்யாணம் முடிச்சு 4 வருஷம் ஆகுது. ம் மருமக கோவிச்சுட்டு போயிருக்கு, வீட்டுல இருக்க மாட்டேன்னு. ம் அதுதான் கேட்கணும், சாமிகிட்ட கேட்கணும். இன்னொரு பையனுக்கு கல்யாணம் முடிச்சோம். ம் ம் அந்த பொண்ணு கோவிச்சுட்டு போயிடுச்சு. அந்த பொண்ணு வந்து 6 மாசம் தான் ஆகுது. அது சொத்தெல்லாம் பிரிச்சு கொடுங்க, நான் போகணும்னு கோவிச்சுட்டு போயிடுச்சு. சரிங்கம்மா, கவலைப்படாதீங்க. இதுக்கு என்ன தீர்வு இருக்கு அப்படிங்கறத சப்தரிஷி வாக்கியம் மூலம் நம்முடைய சுவாமிஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா சுவாமிஜி? சொல்லுங்கம்மா. முதல் மருமக போய் எவ்வளவு வருஷம் ஆகுதுமா? அது 1 வருஷம் ஆயிடுது. கரெக்டா போன வருஷம் இந்த மாசம் தான் போனாங்க. சரிம்மா. என்ன காரணம் சொன்னாங்க? தூக்க கூடாது, வைக்க கூடாதுன்னு அது கோவிச்சு போயிடுச்சு. என்ன காரணம் முதல் மருமக கோச்சின்னு போனது? அந்த சின்ன பையனை பள்ளிக்கூடம் பக்கத்துல சேருங்கன்னா அவங்க ரொம்ப லாங்கா சேர்ப்பாங்க. சரி. அதனால அந்த பிள்ளைய வாங்கிட்டு அவங்க அம்மா வீட்டுல வச்சுட்டு எங்களுக்கு காமிக்கவே மாட்டேங்குது. ரெண்டாவது மருமக? ரெண்டாவது மருமக அவங்களோட சேர்ந்துக்கிட்டு, மூத்த மருமகளோட சேர்ந்துக்கிட்டு நானும் கோவிச்சுட்டு போறேன். 6 மாசம் தான் ஆகுது ரெண்டாவது மருமக வந்து. அதுக்குள்ள சொத்தெல்லாம் பிரிச்சுட்டு அம்மா அப்பாவோட பேசக்கூடாது, வரணும்னு எழுதி கொடுங்கன்னு சொல்லிட்டு கோவிச்சுட்டு போயிடுச்சு அந்த பொண்ணு. 2 மருமகள் சேர்ந்துக்கிட்டு செய்யறாங்க. இதுக்கு என்ன தீர்வு சாமி? சப்தரிஷி வாக்கியப்படி இப்போ உங்களுக்கு வந்து உங்கள் குடும்பத்தோட மொத்த இதில் பார்க்கும்பொழுது ஒரு சில தோஷங்கள் வந்து தெளிவாக தெரியறது. 2 பேருக்கும் சேர்த்து நீங்கள் ஒரே மாதிரியான பரிகாரமே நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு ரொம்ப வந்து எளிய பரிகாரம் அப்படின்னா, புரட்டாசி மாதம் மகாலயபட்ச அமாவாசை வரும். புரட்டாசி மாதம் அமாவாசை வரும். அந்த அமாவாசை அன்னைக்கு நீங்கள் வந்து 5 தினசு காய்கறி, 5 தினசு அதாவது பருப்பு, அரிசி, இது 5 தினசும் காய்கறி 5 தினசு. இந்த 5 தினசு காய்கறின்றது நம்ம தேசத்தில் விளையக்கூடிய காய்கறி அப்படின்னு சொல்லுவா. அப்படி பண்ணும்போது பூமிக்கு உள்ளே இருக்கிற காய்கறி விளையக்கூடியதையும் ஆகாசத்தில்னா முருங்கைக்காய் மாதிரி காய்கறியும் கொடுக்கக்கூடாது. அதை தவிர கத்திரிக்காய், வெண்டைக்காய், அவரைக்காய், இந்த மாதிரி 5 தினசு காய்கறி ஒரு 1/2 கிலோ. அதே மாதிரி இந்த 5 தினசு பொருள் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, இதே மாதிரி தோரம்பருப்பு எல்லாம் 1/2 கிலோ, அரிசி இதெல்லாம் 1/2 கிலோ. இதை வச்சுட்டோ நீங்கள் கிழக்கு நோக்கி உட்கார சொல்லிட்டோம். உங்கள் வீட்டில் யார் பெரியவங்களோ, உங்கள் கணவரோ இல்லை உங்கள் மாமனாரோ, மாமனார் இருந்தால் மாமனார், இல்லைன்னா உங்கள் கணவர், யாரையாவது ஒருத்தரை உட்கார சொல்லி ஒரு ஐயர் வர சொல்லி கருப்பு எள்ளு ஜலம் விட்டு 7 தலைமுறை அவங்களோட கணவன் மனைவி பேர் சொல்லணும். நாம் ஒரு 2-3 தலைமுறைக்கு மேலேயே மறந்து போயிடுது. அப்படி தெரியினாலும் நாராயணா லக்ஷ்மின்னு சொல்லுவாங்க. அந்த அவங்க சொல்லி ஜலம் கொடுங்க, ரிஷிகளுக்கு கொடுங்க. உங்களோட அந்த முன்னோர்களுக்கு, ரிஷிகளுக்கு, இவாளுக்கெல்லாம் தர்ப்பணம் கொடுங்க. கொடுத்துட்டோ அதுக்கப்புறம் அதை அவங்களுக்கு தானம் கொடுங்க. இது வந்து காருண்ய பித்ருக்கள் பிரீத்திக்கு நல்லது. வசதிப்பட்டால் கயா சிரார்த்தம் செய்யுங்க, காசி கயா, இல்லைன்னா இதுவாவது குறைஞ்சபட்சம் செய்யுங்க. இதுக்கப்புறம் ஒரு வெள்ளிக்கிழமையும் பெண் தெய்வத்துக்கு நல்லெண்ணெய் தீபம் தொடர்ந்து போடுங்க. அது வந்து இப்போலே ஆரம்பிச்சிடுங்க. பெண் தெய்வத்துக்கு நல்லெண்ணெய் தீபம் போடுறது இப்போயே நீங்கள் ஆரம்பிச்சிடுங்க. இந்த நல்லெண்ணெய் தீபம் போடுறதுன்னா நீங்கள் வந்து ஒரு கோயிலில் போய் அகலை ஏற்றி கண்ட இடத்துல வைக்காதீங்க. அங்கே அர்ச்சகர் எங்கே சொல்கிறாரோ அங்கே வைங்க. இல்லைன்னா ஒரு சின்ன இதில் எண்ணெய் கொண்டு போய் விளக்கில் சேர்க்க சொல்லி கொடுத்துருங்க. இந்த நல்லெண்ணெய் தீபத்தை வெள்ளிக்கிழமை தோறும் தொடர்ந்து போடுங்க. இப்போயே ஆரம்பிச்சிடுங்க. இந்த இது மட்டும் மகாலயபட்ச அமாவாசை அன்றைக்கி தான் இதை நீங்கள் செய்யணும். வேறு பரிகாரம் வேண்டாம். இந்த 2 மருமகளும் திரும்பி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். மருமகள்னால் அவங்களும் உங்களோட பொண்ணு மாதிரி தான். அதனால் பிரச்சனைகளை அவங்கள்ட்ட கொஞ்சம் நேராக பேசுங்க. உங்கள்கிட்ட ஏதாவது குறைபாடு சொன்னால் கொஞ்சம் அதையும் மாற்றிக்குங்க. ஆனால் உறவுகளை பலப்படுத்த உங்களோட வயசு, உங்கள் அனுபவத்தை பயன்படுத்தி 2 பேரும் ஒத்துமையாக இருக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை அது எடுங்க. உங்களோட நடவடிக்கை இறை அருளால் கட்டாயம் பூர்த்தியாகும். மருமக சேர்ந்து இருக்கிறதுக்குரிய வாய்ப்பை வரும். பகை மறையும். குடும்பம் இனிமையாக நல்ல சந்தோஷத்தோடு இருக்கும். வேறு பரிகாரம் வேண்டாம். நம்புங்கள், நல்லதே நடக்கும். திலகா, அவங்க சந்தோஷப்படுற மாதிரியான நல்ல ஒரு பரிகாரம் சொன்னீங்க சுவாமிஜி. கண்டிப்பாக அவங்க வீட்டில் எல்லாருமே ஒன்று சேர்ந்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. தொடர்ந்து அடுத்த நேர் யார் எங்கேருந்துன்னு பார்த்துடலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். உங்களுடைய பேர் சொல்லுங்க. புவனேஸ்வரி. எங்கேருந்து பேசுறீங்கம்மா? பெங்களூர்ல இருந்து பேசுறோம். எனக்கும் எங்க அண்ணனுக்காகவும் கேட்கணும். சொல்லுங்கம்மா. உங்களுடைய பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம். என்னோட பிறந்த தேதி 4/3/1978. ராசி தனுசு ராசி, பூராட நட்சத்திரம். குழந்தை பாக்கியத்துக்காக கேட்கணும்.
சரிங்கம்மா, உங்களுடைய அண்ணனுடைய பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்க. எங்க அண்ணனோட பிறந்த தேதி 7/10/1969. ம். ராசி சிம்மம், நட்சத்திரம் மகம். அவருக்கு திருமணம் ஆயிடுச்சு. இப்ப மறு திருமணம் பண்ண வாய்ப்பு இருக்குதான்னு கேட்கும். சரிங்கம்மா, இதற்கான தீர்வு என்ன இருக்கு அப்படின்றத நம்ம சுவாமிஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா சுவாமிஜி? உங்களுக்கு கல்யாணம் எவ்வளவு நாளா இருக்குமா? வணக்கம் சுவாமிஜி. நமஸ்தே. கல்யாணமா எவ்வளவு நாளா இருக்கு? 2 years ஆகுதுங்க சரி, சுவாமிஜி. உங்க அண்ணாக்கு என்ன பிரச்சனை? அவருக்கு வந்து திருமணம் ஆயிடுச்சு. இப்போ டைவர்ஸ் ஆயிடுச்சு. இதை மறுமணம் பண்ண வாய்ப்பு இருக்குதான்னு கேட்கலாம். ஓ, டைவர்ஸ் மியூச்சுவல்ல பிரிஞ்சுட்டாங்களா இல்ல கேஸ் போட்டு ஆமா பிரிஞ்சாங்க? சார். 2 பேரும் ஒத்துன்னு பிரிஞ்சாங்களா? ஆமா ஆமா, ஒத்துன்னு தான் பிரிஞ்சாங்க. சரி, இப்போ உங்களுக்கு வந்து கல்யாணமாகி 2 வருஷமா இருந்து மருத்துவம் எடுத்துட்டீங்களா? போனேன் சார், மருத்துவர்கிட்ட சரி போனேன். சரி பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி. இப்போ சப்தரிஷி வாக்கியப்படி உங்களுக்கு வந்திருக்க விஷயம் புத்திர தோஷம் கிடையாது. அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் தள்ளி தான் போகுமே தவிர புத்திர தோஷம் இல்லை. முதல்ல புத்திரி யோகம் உண்டு. புத்திரி யோகம்னா உங்களுக்கு பெண் குழந்தை பிறக்கக்கூடிய யோகம் உண்டு. இப்போ நீங்கள் உங்கள் ஜாதக ரீதியாக சொல்லும்பொழுது பெரிய பரிகாரங்கள்லாம் வேண்டாம். எளிய மருத்துவம் பலன் தரும். ஆனால் மருத்துவம் கொஞ்சம் தேவை. அதே நேரத்தில் எளிய பரிகாரத்தால் எளிய மருத்துவத்தால் கட்டாயம் குணம் தெரியும். நீங்கள் உங்கள் குடும்பத்தில் ஒரு நல்ல நிகழ்ச்சி கட்டாயம் நடைபெறும். எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லும்போது பௌர்ணமியில் குத்துவிளக்கு ஏற்றி வச்சு ஒரு சின்ன மனை மேலே கோலம் போட்டு அரிசி மாவு கோலம் போட்டு மாலை 6 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே உங்களுக்கு குத்துவிளக்கு அது மேலே ஏற்றி வச்சு பசு நெய் விட்டு ஒரு மல்லிகைப்பூ 2 பொடி எடுத்து வச்சுட்டு அதை வந்து பன்னீர்லேயோ சந்தனத்துலேயோ தேய்ச்சி பாலாதேவியை தியானம் பண்ணி அர்ச்சனை பண்ணுங்க. பாலாதேவியோட அர்ச்சனைன்றது உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா லலிதாவோட அர்ச்சனையை பண்ணலாம். இதில் வந்து என்னென்னா ஒரு முறையும் அப்படி இல்லைன்னா ஐம் க்ளீம் சௌம் இந்த நாமத்தை சொல்லியாவது சேருங்க. அதாவது ஒவ்வொரு முறையும் ஐம் க்ளீம் சௌம்ன்ற நாமத்தையாவது சொல்லி சேருங்க. நல்லா தெரிஞ்சுங்க, ஒன்றும் இல்லை, ரொம்ப எளிமை. ஐம் க்ளீம் சௌம் அந்த நாமத்தை சொல்லி சேருங்க. இல்லை பாலையோட அர்ச்சனைன்னு கேட்டால் கிடைக்கும். பாலா அர்ச்சனைனா அல்லது லலிதையோட அர்ச்சனை எடுத்து நீங்கள் பண்ணுங்கள். பண்ணிட்டோ தூப தீபங்கள் செய்து, அதாவது சாம்பிராணி தூபம் போட்டுட்டோ தீபம் ஏக தீபம் ஏற்றி காட்டிட்டோ அதுக்கப்புறம் கற்பூரம் காமிச்சிட்டோ பசும்பால் நைவேத்தியம் இல்லை இனிப்பு நைவேத்தியம் பண்ணுங்கள். 11 பௌர்ணமி தொடர்ந்து செய்யுங்க. கட்டாயம் உங்களுக்கு இறைவன் அருள், லலிதா பரமேஸ்வரி அருள் கிடைக்கும். சரி, நமக்கு அம்பாலோட அருள் கிடைச்சதுக்கு என்ன அறிகுறி அப்படின்னா, நீங்கள் பண்ணிட்டு வரும்பொழுதே இதை முடிக்கும்பொழுது யாராவது ஒரு பெண் குழந்தையோட பேச்சு சத்தம் உங்கள் வீட்டில் கேட்கும். அப்போ யாராவது கெஸ்ட் வருவாங்க, பெண் குழந்தை எடுத்துகிட்டு வருவாங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த குழந்தை பச்சை கலர் அல்லது மஞ்சள் கலர் உடை போட்டுட்ருக்கோம். அந்த குழந்தையோட வயது 5 வயசுக்குள்ளே இருக்கும். 11 பௌர்ணமியில் நிச்சயம் ஒரு பௌர்ணமியில் பூஜை முடித்து கல்புரார்த்தி காட்டும் பொழுது உங்கள் வீட்டுக்குள்ளே அந்த குழந்தை பிரவேசிக்கும். அது ஒரு நல்ல சகுனமாக நீங்கள் எடுத்துக்கலாம். கட்டாயம் பெண் குழந்தை பிறக்கும். அதனால் அது கவலையே பட வேண்டாம். இப்போ உங்கள் சகோதரர் விஷயத்தில் கேட்டிக்க, எப்பயுமே வந்து பிரிதல் அப்படின்றது கடைசி பட்சமாக வச்சுக்கணும். ஏன்னா நம்ம சமூகம் வந்து பாரத தேசம் வந்து ரொம்ப பழமையான தேசம். பிரிவுன்ற வார்த்தைக்கு இடமே கொடுக்காத ஒரு தேசம். இருந்தாலும் ஏதோ சந்தர்ப்ப வசத்தில் விதி வசத்தால் பிரிஞ்சிட்டாங்க. இனி மறுபடியும் ஒரு இனிமையான வாழ்க்கை அமையறதுக்கு எளிய பரிகாரம் உங்களுக்கு ஆடி மாதம், இந்த வரக்கூடிய ஆடி மாதம் ஒரு அமாவாசை அன்னைக்கு நீங்கள் வந்து ராமேஸ்வரத்தில் போய் அங்கே புண்ணிய நதிகளில் ஸ்நானம் பண்ண சொல்லுங்கள். வேறு ஒன்றும் வேண்டாம். ராமேஸ்வரம் போய் புண்ணிய நதிகளில் உங்களுக்கு குளிக்க சொல்லுங்கள். ராமேஸ்வரத்தில் ஸ்நானம் பண்ண சொல்லுங்கள். கட்டாயம் ராமநாத சுவாமியோட அருள் கிடைக்கும். அப்படியே பக்கத்தில் இருக்க திருப்புல்லானின்ற க்ஷேத்திரத்துக்கு போயிட்டோ அங்கே இருக்கிற சுவாமி மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை பண்ணிட்டு வர சொல்லுங்கள். வேறு ஒன்றும் வேண்டாம். நல்ல ஒரு இனிமையான வாழ்க்கை அமையும். ரொம்ப எளிமையான பரிகாரம். ஆடி மாதம் அமாவாசை அன்னைக்கு ராமேஸ்வரத்தில் போய் அங்கே புண்ணிய தீர்த்தங்கள்லாம் இருக்குது, கிணறுகள்லாம் இருக்கும். அதில் குளிச்சுட்டோ அதுக்கப்புறம் நீங்கள் இவரையும் உங்களுக்கு மகாவிஷ்ணுவையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கட்டாயம் ஒரு நல்ல வாழ்க்கை உங்கள் சகோதரருக்கு அமையும். மறுபடியும் இந்த மாதிரி பிரிவுகள் எதுவும் வராது. கவலைப்படாதீங்க, நம்புங்கள், நல்லதே நடக்கும். வணக்கம். வணக்கம் மேடம், நான் கோயம்புத்தூர் நாகராஜ் பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார், நீங்க யாருக்காக சுவாமிஜி கிட்ட பேசணும்? எனக்கு ஆன்சர் கேட்கணுங்க குருஜிட்ட. சரிங்க சார், உங்களுடைய பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்க சார். என்னோட பேர் நாகராஜுங்க. பிறந்த தேதி வந்து 29/2/1968.
மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரங்க. சரிங்க சார், என்ன சந்தேகம் குறித்து நீங்க சுவாமிஜி கிட்ட பேசணும்? மேடம் அப்பா 97க்கு அப்புறம் 97ல இறந்து போனாரு. அதுக்கப்புறம் வீடு பாகம் பண்ண முடியாம இருந்தது, சொத்துக்கள் பிரிக்க முடியாம இருந்தது. 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் பாகம்லாம் பிரிச்சு கொடுத்தேன். அக்கா தங்கச்சி அண்ணனுக்கெல்லாம் பிரிச்சு கொடுத்தேன். பிரிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் வீட்டுல ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையா இருந்துட்டு இருக்குது. வீட்டுல எனக்கு மனைவிக்கும் ஒரு பயங்கரமான சந்தேக ஒரு சூழ்நிலையாவும் இருக்கு. தொழில் இப்ப அந்த 2 வருஷமா முடக்கமா தான் இருக்குது. ஆமாங்க, அது விஷயமா தான் குருஜிட்ட கேட்கலான்ட்டுங்க. கண்டிப்பா சார், கவலைப்படாதீங்க. இதற்கு என்ன தீர்வு இருக்கு அப்படிங்கறத நம்ம சப்தரிஷி வாக்கியம் மூலம் சுவாமிஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரி மேடம். சுவாமிஜி, நீங்க என்ன தொழில் பண்றீங்க? வணக்கம் குருஜி. வணக்கம் குருஜி. நமஸ்தே குருஜி. நமஸ்தே குருஜி. குருஜி, இப்போ அப்பா காலத்துல இருந்து நான் இரும்பு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தேன். பழைய இரும்பு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தேங்க. சரி. இப்போ 2-3 வருஷம் ஆச்சுங்க. வுட் சிஎன்சி கார்விங் மிஷின் போட்டிருக்கேன் குருஜி. சரி. இப்போ அது கொஞ்சம் மந்தமான சூழ்நிலை தான் இருக்குதுங்க. சரி. இப்போ வீடு பாகம் பிரிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் ரொம்பவுமே சிரமம். வீட்டுல செய்வன தோசை இருக்குமோங்கிறது ஒரு ஐயப்பாடு. இப்போ உங்க சந்தேகம் யார்? உங்க மனைவிக்கு உங்களுக்கு சந்தேகமா? யார் சந்தேகப்படுறீங்க? ஆமாங்க, எனக்கு மனைவிக்கு சந்தேகம். இல்ல, நீங்க சந்தேகப்படுறீங்களா உங்க மனைவி சந்தேகப்படுறாங்களா? 2 பேருமே குருஜி. அவங்கள நீங்க சந்தேகப்படுறீங்க? ஆமாங்க, அவங்க சந்தேகப்படுறாங்க. ஆமா. ஒரு விஷயம், முதல்ல செய்வினை இருக்கான்றதை பார்த்துக்கலாம். தொழில் சிறப்பாக வரத்துக்கு என்ன உண்டுன்னு பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னால உங்களுக்கு உலகத்திலேயே பெரிய வியாதி எது அப்படின்னா சந்தேகம். இந்த சந்தேகம் வந்துட்டா உங்க நிழலை கூட நீங்க நம்ப மாட்டீங்க. நம்ம பின்னால் ஏதோ பேய் வருது, பிசாசு வருதுன்னு நினைப்பீங்க. அதனால ஒரு விஷயம் என்னன்னு தெரியுங்கன்னா, ஒரு நண்பன் கூட சந்தேகப்படலாம், ஒரு வேலைக்காரனை முதலாளி சந்தேகப்படலாம், ஒரு அப்பாவை பிள்ளை சந்தேகப்படலாம். பையன் சொத்தை வீண் பண்ணுவானா, அழிச்சிடுவானா. அப்பா ஒரு சொத்து கொடுக்குறாருன்னா பையனை அப்பா சந்தேகப்படலாம். இல்லை அப்பா சொத்து கொடுக்காம போயிடுவாருன்னு பையன் சந்தேகப்படலாம். ஆனால் கணவன் மனைவி உறவுல மட்டும் இந்த சந்தேகம்ன்ற வார்த்தைக்கு இடமே கொடுக்கக்கூடாது. ஏன்னா சந்தேகம்ன்ற பேய் உங்கள் மனசில் உட்கார்ந்துருத்துனா நீங்கள் பார்க்கக்கூடிய அவங்க பேசக்கூடிய எல்லாமே உங்களுக்கு சந்தேகமாக தான் தெரியும். கணவன் மனைவி உறவுனா ஒரு உன்னதமான நட்பு. இது யாரும் அடிமை கிடையாது. கணவனுக்கு மனைவியோ மனைவிக்கு அடிமையோ அடிமை கிடையாது. அதனால் நாம் அடிமைன்ற நோக்கத்தோடு பேசவும் கூடாது. ஒரு உன்னதமான ஒரு நட்பு, உயர்ந்த நட்பு. நீங்கள் அந்த கணவன் மனைவி உறவில் நட்பை அடிமையாக நினைக்கிறீங்க. எப்படி நம்ம கடவுளை கூட சமயத்தில் வேலைக்காரன்னு நினைக்கிறோம். நான் கோயிலுக்கு போகிறேன், தேங்காய் உடைச்சேன், எனக்கு எதாவது கொடு, இது என்ன இருக்குது, அதை நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். நான் இதை கொடுத்தேன், நீ எனக்கு இது கொடுன்னு சொல்கிறோம். அது மாதிரி நாம் இந்த உறவை அடிமைன்னு நினைக்கிறோம். அதை விட்டுடுங்க. அதனால் சந்தேகம்ன்ற வட்டத்தை விட்டு வெளியில் வாங்க. யார் சந்தேகப்படுறீங்களோ ஒரு நாள் உட்கார்ந்து நிதானமாக பேசுங்க. எல்லா பிரச்சனையும் விட்டுட்டோம். செல்ஃபோன் ஆஃப் பண்ணுங்கள், டிவி ஆஃப் பண்ணுங்கள், வீட்டில் எல்லா சச்சரையுமே விட்டு ஒதுங்கில வெளியில் போய் ஒரு கோயிலில் உட்காந்து ஒரு அரை மணி நேரம் சந்தேகத்துக்கு ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? உங்கள் மனைவிக்கு அடிக்கடி ஃபோன் வருது, உங்களுக்கு அடிக்கடி ஃபோன் வருது, நீங்கள் எஸ்எம்எஸ் அனுப்புறது, உங்கள் மனைவி எஸ்எம்எஸ் அனுப்புறது, இல்லை உங்கள் உறவுக்காரங்கிட்டையோ அவங்க நண்பர்கிட்டையோ உங்கள் மனைவி பேசுறது, நீங்கள் உங்கள் உறவுக்காரர்கிட்டையோ உங்கள் பெண் நண்பர்கிட்டையோ நீங்கள் பேசுறது, இப்படி ஏதாவது இருக்கும் இல்லையா? அந்த காரணத்தை நல்லா நிதானமாக பேசுங்க, ஒரு தீர்வு கட்டாயம் கிடைக்கும். அதனால் முதல்ல இந்த சந்தேகத்தை விட்டுடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, மணி மந்திர ஔஷத லௌகிகங்களால் தான் ஜோதிடமே தெரிஞ்சுக்கணும். வெறும் ஜோதிடம் சொல்லக்கூடாது. அதனால் நீங்கள் இந்த சந்தேகத்தை விட்டுடுங்க. வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். முதல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், வாழ்நாள்ன்றது ரொம்ப சின்னது. வாழற வரைக்கும் 4 பேருக்கு ஒரு நல்லதையோ நிம்மதியோ கொடுத்துட்டு வாழணும். நீங்கள் கணவன் மனைவி உறவுக்குள்ளேயே ஒரு நிம்மதி கொடுக்க முடியலன்னா அப்புறம் இந்த உலகத்துக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? அதனால் அந்த ஒரு விஷயத்தில் உறுதியாக இருங்க. செய்வினை இருக்கான்னு கேட்டிங்க இல்லையா? செய்வினை ஒன்றுமே கிடையாது. நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல வடகிழக்கில் ஒரு திருஷ்டி தாக்கம் இருக்குது. நீங்கள் எந்த பூமியில் இருக்கீங்களோ அந்த இடத்துல வீட்டில் வடகிழக்கில் ஒரு திருஷ்டி தாக்கம் இருக்குது. அதுக்கு எளிய பரிகாரம்னா, ஒரு பெரிய பித்தளை கிண்ணியில் கணத்து ஜலமோ கோழா ஜலமோ சுத்தமான ஜலம் விட்டு செவ்வாய்க்கிழமை சிவப்பு பூக்களை போடுங்க, வெள்ளிக்கிழமை வெண்மையான பூக்களை போடுங்க, இல்லை மஞ்சள் நிறமான பூக்களை போடுங்க. வீட்டில் ஐஸ்வர்யம் விருத்தியாகும். இன்னொரு விஷயம் ரகசியம் சொல்கிறோம். எப்பயுமே பூக்களை நம்ம கடையில் வாங்கி இது மாதிரி பண்ணுறோம் இல்லையா? அந்த மாதிரி பூஜைக்கோ இதுக்கோ உபயோகப்படுத்துகிறோம். ஆனால் பூக்களை நம்ம வீட்டிலேயே பூக்க வச்சு நம்ம கையாலேயே ஜலம் விட்டு அந்த பூவை எடுத்து இது மாதிரி பண்ணால் பலன் லட்சம் பங்கு உண்டு. நம்ம கடையில் காசு கொடுத்து வாங்குறத விட நாமே வீட்டில் தொட்டி வச்சு
அதில் இந்த மாதிரி வெண்மையான சிவப்பான பூக்களை பூக்க வச்சு அதை சேர்த்தோன்னா லட்சம் பங்கு வலிமையான பலன் உண்டு. அதில் உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். ஒரு ஃப்ளவருக்கும் பூக்களுக்கும் ஒரு அற்புதமான சக்தி இருக்குது. அதனால் செவ்வாய்க்கிழமை சிவந்த பூக்களையும் நீங்கள் வெள்ளிக்கிழமை வெண்மை அல்லது மஞ்சள் பூக்களையும் போடுங்க. தண்ணி அப்பப்போ மாற்றிக்கிட்டே இருங்க. ஒரு விஷயம் இதை செய்தீங்கன்னா அந்த வடகிழக்கு ஈசான்ய தாக்கம் மறையும். தொழில் வெற்றி கேட்டீங்க இல்லையா, இந்த தொழில் ரீதியான வெற்றி அடையிறதுக்கு சில விஷயங்கள் உண்டு. சனிக்கிழமை அன்னைக்கு கடன் வாங்காதீங்க, கடன் கொடுக்காதீங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், சனிக்கிழமை கடன் வாங்காதீங்க, கடன் கொடுக்காதன்னு ஒரு வாரம் முழுக்க வேலை செஞ்சுட்டோம். வேலைக்காரர் ஊழியர் சனிக்கிழமை நிற்கிறான்னு வச்சுக்கோங்க, வேலைக்காரருக்கு நான் சம்பளம் தர மாட்டேன்னு சொல்லக்கூடாது. எப்பயுமே ஊழியர்கள் விஷயத்தில் நான் சொல்கிறது, சம்பளம் கொடுக்குற விஷயத்தில் வேலையை முடித்த உடனே கொடுத்துடணும். அப்போ நீங்கள் செவ்வாய் வெள்ளி பார்க்க வேண்டாம். சனிக்கிழமைன்றது கடன் வாங்கவோ கடன் கொடுக்க வேண்டாம்னு சொன்னோம். எந்த நீங்கள் வேலையை நீங்கள் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் முருகப்பெருமான் கோயிலுக்கு போய் வாசனை பூக்களால் அவரை அர்ச்சனை பண்ணிவிட்டு ஆரம்பிங்க. உங்களோட தொழில் சிறப்பாக வரும், வெற்றிகரமாக வரும், உங்களோட இல்லற வாழ்க்கையும் நல்லா இருக்கும். அதனால் சந்தேகத்தை விடுறது தான் பரிகாரம், வேறு பரிகாரமே வேண்டாம். உங்கள் சந்தேகத்தை விட்டு விலக்கி வெளியில் வாங்க. கட்டாயம் உங்களுக்கு பலன், நல்ல பலன் தெரியும். இதை தவிர வேறு பரிகாரம் வேண்டாம். உங்கள் வாழ்க்கை இனிமையாக இருக்கும். இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறோம், நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி. நாகராஜன் உங்களுக்காக நல்ல ஒரு தீர்வு நீங்க சொன்னீங்க. தொடர்ந்து அடுத்த நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்களுடைய பேர் சொல்லுங்க. பேர் திவ்யா. எங்க இருந்து பேசுறீங்கம்மா? திருச்சியிலிருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா, நீங்க யாருக்காக சுவாமிஜி கிட்ட பேசணும்? எனக்காண்டி தான் கேட்கணும், மேரேஜ் பத்தி. சரிங்கம்மா, உங்களுடைய பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்க. 25/12/92. தனுசு ராசி, பூராட நட்சத்திரம். சரிங்கம்மா, உங்களுடைய கல்யாணம் எப்ப நடக்க போகுது அப்படின்றத சப்தரிஷி வாக்கியம் நம்மளுடைய சுவாமிஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரி சுவாமிஜி சொல்லுங்கம்மா, எப்பல இருந்து வரன் பாக்குறீங்க வீட்டுல? 20 வயசுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. சரிம்மா, எல்லாமே 30 போகுது. நீங்க என்ன படிச்சீங்க? 10வது தான் படிச்சேன். மேல ஏன் படிக்கல? படிப்பு பிடிக்கல. அதாவது பொதுவாகவே கல்வின்றது ஒரு பெரிய வரம். உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு சுபிட்சம் கிடைக்கணும்னா, செல்வம் வரணும்னா முதல்ல கல்வியை பலமாக வச்சுக்கணும். பொருளாதாரம் நன்னா இருக்கணும்னா கல்வியை அவசியம். அதனால் எப்பயுமே சொல்லுவோம், பெண் குழந்தைகள் கட்டாயம் கல்வியில் எந்த தடையும் ஏற்படுத்திக்கூடாது. பரவாயில்ல, இருந்தாலும் ஏதாவது ஒரு எல்லாருமே படிச்சுட்டு அப்புறம் என்ன இருக்குது, அதனால் ஏதோ ஒரு குறை, அதை விட்டுடுங்க, அது பிரச்சனை இல்லை. உங்கள் திருமணம் சப்தரிஷி வாக்கியப்படி நல்ல தெரிஞ்ச இடத்துலேருந்து அல்லது தூரத்து சொந்தங்கள் மூலமாக உங்களுக்கு வரன் வரும். நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து அதிகபட்சம் ஒரு 20-30 கிலோமீட்டருக்குள்ளே அமையும். கிழக்கு திசை நோக்கி நீங்கள் போய் அந்த வரன் விஷயமாக தெரிஞ்சுக்கலான்னு சொல்லுவோம். ஓரளவு படித்த மத்தியதர குடும்பத்திலேருந்து வருவார். 2வதாக பிறந்திருப்பார். அவர் குடும்பத்தில் 2வதாக பிறந்தவராக, இடது காலில் மச்சம் ஒரு அடையாளங்கள் இருக்கும்னு சொல்லலாம். புதன் அல்லது வெள்ளிக்கிழமை பிறந்தவராக இருப்பார்னு சொல்லுவாள். பரிகாரம்னு பெருசாக நீங்கள் எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. வெள்ளிக்கிழமையில் மாலை வேளையில் நவகிரக சன்னிதானத்தில் குரு பகவானுக்கு விளக்கு போடுங்க. அதாவது நவகிரகத்தில் ஒரு வெள்ளிக்கிழமையும் அங்கே அந்த கோயிலில் இருக்கிற சுவாமியை தரிசனம் பண்ணிட்டோம் திருவிளக்கு போடுங்க. ஆனால் விளக்கு நீங்கள் குரு பகவானுக்கு போட்டால் அப்புறம் உடனே குருக்கு வேண்டதுனால வியாழக்கிழமை போய் போடணும்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா நீங்கள் தரிசனம் பண்ண வேண்டிய சுவாமியை வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரத்தில் பண்ணுறது உங்களுக்கு விசேஷம். அப்போ நீங்கள் ஒரு விளக்கும் போடுங்க. நவகிரகத்தில் குருக்குன்னு விளக்கு போட்டாலும் 9 கிரகங்களுக்கும் சேர்த்து தான் பலன். ஏன்னா நவகிரகங்கள் எல்லாம் சேர்ந்து தான். அதனால் நவகிரக சன்னிதானத்தில் நீங்கள் விளக்கு போடுங்க. கட்டாயம் உங்களுடைய அந்த ஒரு பிரச்சனை சுலபமாக விலகும். பேசின இடம் தேடி வரும். ஒரு நல்ல வாழ்க்கையாகவே அமையும். வேறு எந்த பரிகாரங்களும் வேண்டாம். உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைய காத்துட்ருக்கு. நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி. திவ்யா, உங்களுக்காக நல்ல ஒரு தீர்வு நீங்கள் சொன்னீங்க. கால் பண்ண நேர்களுக்கும் சரி, பார்த்துட்டு இருக்க நேர்களுக்கும் சரி, நிறைய பலன்கள் நீங்கள் சொன்னீங்க. கண்டிப்பாக அதனால எல்லாருமே பயனடைவாங்க சுவாமிஜி. ரொம்ப நன்றி. மங்களானி பவந்து. இது போன்று உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு மன நிம்மதி அடையும் சுவாமிஜி கிட்ட பேசவும் OME ஸ்பேஸ் நேம் ஸ்பேஸ் சிட்டி என டைப் செய்து 57575 என்ற எண்ணிற்கு நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா நாங்க உங்களுக்கு கால் பண்ணுவோம். யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். மீண்டும் நாளை சந்திக்கலாம். இது ஓம்காரம்.